வணக்கம். காலநிலை பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். புலிகளுடன் தொடர்புடைய பாடலை பாடியதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதை ஏற்க முடியாது என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். புலிகளுடன் தொடர்புடைய பாடலை பாடியதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியாது என சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தடுத்து வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை பாடகரை விடுவிக்க அரசு தரப்பு மக்கள் பிரதிநிதிகள் தலையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தவறான அரசியல் வழிநடத்தல்கள் காரணமாக அல்ல சுயலாப அரசியல் வழிநடத்தல்கள் காரணமாக எங்களுடைய இளம் சமுதாயத்தினரில் ஒரு பகுதியினர் அதற்கு எடுபட்டு ஒரு உணர்வுபூர்வமாக சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டு சொல்ல முற்படுறது அல்லது எழுத முற்படுறது பாட முற்படுற அந்த விடயங்களை ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளாக்க முடியாது. இன்றைய ஆட்சியாளர்கள் கூட இங்கே வடமாகாணத்தில் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது வாக்குகளை அபகரிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய பிரச்சார மேடைகளில் அல்ல பிரச்சார நடவடிக்கைகளில் அவ்வாறான பாட்டுக்களை முன்னெடுத்திருந்ததாக ஒளிபரப்பியதாக பல தகவல்கள் பதிவில் இருக்கின்றன. அதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள், இந்த ஆட்சியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் போலீசாரோடு கதைத்து அவர்களால் விடுவிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கோ அல்லது அவர்களுக்கு அதுக்குரிய உணர்வு இருக்கோ தெரியாது. இருந்தாலும் இந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தலைமையோடு தொடர்பு கொண்டு இதை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளாக்காமல் உடனடியாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, கோரிக்கை. முல்லைத்தீவு முள்ளியவளை தேசிய பாடசாலையான வித்யானந்தா கல்லூரியின் பவள விழா 2 நாட்கள் சிறப்புற நடைபெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளியவளை பகுதியில் அமைந்துள்ள தேசிய பாடசாலையான வித்யானந்தா கல்லூரியின் பவள விழா நிகழ்வு சிறப்புற நடைபெற்றுள்ளது. 1951ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை 75 ஆண்டுகளை தொட்டு இவ்வாண்டு பவள விழாவினை கொண்டாடுகின்றது. கடந்த 2 நாட்கள் காலை மாலை என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடைபெற்ற பவள விழா நிகழ்விற்கு பாடசாலை அதிபர் கானா வீரசிங்கம் தலைமை தாங்கினார். முதல் நாள் நடைபெற்ற நிகழ்வுக்கு பிரதம விருந்தினர்களாக கல்வி அமைச்சின் தமிழ் பாடசாலைகள் அபிவிருத்திகளை கல்வி பணிப்பாளர் சேனா பிரணவதாசன், இலங்கை மின்சார சபையின் முன்னாள் பிரதி பொது முகாமினர் ஈனா கணேஸ்வரன் ஆகியோரும், 2ஆம் நாள் நடைபெற்ற நிகழ்விற்கு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனா ஜூட்சன், வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் கலந்து கொண்டார். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் மற்றும் பாடசாலையில் கல்வி கற்று சிறந்த பெறுபேற்றினை பெற்றவர்கள், பல்கலைக்கழகம் செய்வான மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலையின் அபிவிருத்தி பணிகளுக்கு உதவிய பழைய மாணவர்கள் மற்றும் புலம்பெயர் நாடுகளின் பழைய மாணவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பு நிகழ்வாக வைத்தியத்துறையில் சமூக சேவைக்காக தன்னை அர்ப்பணித்த வைத்திய கலாநிதி வீரகத்தி பிள்ளை சண்முகராஜாவும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ராஜேந்திர அந்தஸ்து பதவியில் உள்ள கலாநிதி விஜயகுமார் நவநீதனும் வித்தியின் சிறப்பு மிகு மைந்தன் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து வித்யானந்தா கல்லூரியின் பெரும் கூறும் வித்யாதீபம் பவளவிழா சிறப்பு மலர் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மலரினை பாடசாலை அதிபர் கானா ஜெயவீர் சிங்கம் வெளியிட்டு வைக்க வடமாகாண ஆளுநர் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் பிரதம விருந்தினரால் வழங்கி வைக்கப்பட்டன. இங்கு உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர், பல்கலைக்கழகத்துக்கு அதிக எண்ணிக்கையான மாணவர்களை அனுப்புவதில் ஒரு பாடசாலைக்கு பெருமை கிடையாது, எத்தனை மாணவர்களை தமது சமூகத்துக்கு சேவை மனப்பாங்குடன் பணியாற்றுவதற்கு வழங்கியுள்ளோம் என்பதில் தான் ஒரு பாடசாலைக்கு உண்மையான பெருமை கிடைக்கும் என தெரிவித்தார். நிகழ்வில் பாடசாலையின் ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் அவற்றின் மொத்த கொள்ளளவில் இருந்து
63% நீர் தற்போது சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் சிறுபோக பயிற்சிக்கு தேவையான நீரை முறையாக வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் வரும் நாட்களில் மழைவீழ்ச்சி குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சாலை தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து தடுப்பு காவலில் உள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக கெல உரிமை கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலை உணவு, நீர் மற்றும் மருந்துகளை உட்கொள்வதை முற்றாக மறுத்து உண்ணா நோன்பை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற சுரேஷ் சாலையின் குடும்பத்தினர் அவரது இந்த நிலைமையை நேரில் அவதானித்துள்ளதாக உதய கம்மன்பில மேலும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளருடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினரோ அல்லது அரசாங்க அதிகாரிகளோ இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ பதில்களையும் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு அரசாங்கம் வேண்டுமென்றே தாமதங்களை ஏற்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அண்மைய தேர்தல் முடிவுகள் காரணமாக ஏற்பட்டுள்ள அச்சத்தினால் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு அரசாங்கம் வேண்டுமென்றே தாமதங்களை ஏற்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினருடன் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விவரத்தை பகிர்ந்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களை நேரில் எதிர்கொள்வதற்கு தயங்குவதாகவும் மேலும் பல வாக்குகளை இழக்க நேரிடும் என்ற பயமே மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைப்பதன் பின்னணியில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயக கொள்கைகளை பாதுகாப்பதற்கும் தேர்தல் செயல்முறையின் ஊடாக பொதுமக்கள் தங்களின் உத்தியோகபூர்வ கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் இந்த மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்த வேண்டியது அவசியமானது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச மேலும் வலியுறுத்தியுள்ளார். புதிய உயர்கல்விக் கொள்கை தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பை கல்வி அமைச்சு வழங்கியுள்ளது. இலங்கையின் முன்மொழியப்பட்டுள்ள புதிய உயர்கல்விக் கொள்கை தொடர்பாக பொதுமக்கள் தங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பை கல்வி அமைச்சு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதற்காக விசேட வினாக்கொத்தொன்று அமைச்சின் இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இணையவழி ஊடாக தங்களினுடைய ஆலோசனைகளையும் சமர்ப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியின் மீக்குட சந்தியில் 6 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான சொகுசு வாகனத்தின் உரிமையாளர் உட்பட மேலும் ஒரு சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியின் மீக்குட சந்தியில் அண்மையில் 6 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான கொடூர வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் குறித்த சொகுசு வாகனத்தின் உரிமையாளர் உட்பட மேலும் ஒரு சந்தேக நபர் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சட்டத்தரணி ஒருவர் ஊடாக மீகொட காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையிலேயே இவ்விரு சந்தேக நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். அவிசாவளை கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த அன்னாசிப்பழ தன்சல் ஒன்றில் நின்றிருந்த மக்கள் மீது அதிவேகமாக வந்த சொகுசு வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இக்கோர விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருந்தனர்.
இச்சம்பவத்தின் பிரதான சந்தேகநபராக கருதப்படும் வாகனத்தின் ஓட்டுநர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு கொமகம நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவரும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் கடற்றொழிலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களை அமைச்சர் இன சந்திரசேகர் சந்தித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் கடற்றொழிலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்த கடற்றொழில் மற்றும் நீர் வளத்துறை அமைச்சர் இன சந்திரசேகர் ஆறுதல் தெரிவித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பருத்தித்துறை முனை மற்றும் கற்கோவலம் பகுதிகளில் இருந்து தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் இதுவரை கரை திரும்பாதால் அப்பகுதியில் சோகமான நிலைமை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் சந்திரசேகர் காணாமல் போன மீனவர்களின் உறவினர்களையும் கடற்றொழில் தொழிலாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் அபிவிருத்தி சார்ந்த அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் வழங்கும் என அமைச்சர் உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், வடமராட்சி வடக்கு கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் விஜய், தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் இணைந்து கொண்டனர். எங்களுடைய அமைச்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குடும்பங்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்கின்ற உறுதியை நாங்கள் வழங்குகின்றோம். கடலில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய கவசங்களை நாங்கள் சரியான முறையில் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற கூடுதலான கடற்தொழில் அங்கே மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் கூட உண்மையிலேயே தாங்களுடைய அந்த பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொள்கின்றார்களா என்ற கேள்விக்குறி இருக்கும். அப்போ அதன் காரணமாக எங்களுடைய இவ்வாறான இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கான முக்கியமான காரணமாக இருப்பது வேறு எதுவுமல்ல, இவ்வாறான பாதுகாப்பு அங்கிகளை அணியாததன் காரணமாக சட்டங்களை சரிவர நடைமுறைப்படுத்தி எங்களுடைய மீனவர்களை பாதுகாத்துக் கொள்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் செய்வோம் என்று உறுதி. காணாமல் போய் இருக்கின்ற அந்த குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் அடுத்த கட்டமாக அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது எப்படி, அவர்களுக்கு தேவைகள் என்ன, அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது நிவாரணங்கள் உதவிகள் பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பதை பார்ப்பதற்கும் செய்யக்கூடிய உதவிகளை முடியுமான மட்டும் உயர்ந்தபட்ச உதவிகளாக செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். ஈரானின் ஏவுகணை இருப்பு குறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பில் இருந்து தற்போது 21% குறைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தம் எட்டப்படுவதில் இன்னும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் இராணுவத்தை முற்றிலும் அழித்து விட்டதாகவும் பெரும்பாலான ஏவுகணை உற்பத்தி மையங்கள் மற்றும் ஏவுதளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் தற்போது உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் எனவும் எரிபொருள் விலை குறைக்கப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு போர் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு காரணமாக உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு போர் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு காரணமாக மக்கள் தங்களின் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் கடுமையான உணவு பற்றாக்குறையை காணப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக உணவு திட்டம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கையின்படி இந்த பிராந்திய மோதலின் நேரடி பாதிப்பால் உலகளவில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய 3 நாடுகளில் உணவு பாதுகாப்பு நிலை மோசமடைந்துள்ளது. சோமாலியாவில் மேலதிகமாக 2.5 மில்லியன் மக்களும், ஆப்கானிஸ்தானில் 2.3 மில்லியன் மக்களும், இலங்கையில் 1.3 மில்லியன் மக்களும் தற்போது கடுமையான உணவு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். ஏற்கனவே உலகம் முழுவதும் 318 மில்லியன் மக்கள் கடுமையான பட்டினியால் வாடிவரும் நிலையில் இந்த புதிய எண்ணிக்கை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உலக உணவு திட்டத்தின் தற்காலிக நிறைவேற்று பணிப்பாளர் காஷ் லாவ் கருத்து வெளியிட்டுள்ளார்.
எங்களின் முந்தைய கணிப்பிலேயே நாங்கள் இப்போதும் உறுதியாக இருக்கின்றோம். ஏனெனில் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் எரிபொருள் விலைகளுக்கும் உணவுப் பொருட்களின் விலைகளுக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஏழை நாடுகளின் மக்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை உணவுக்காகவே செலவிடுகின்றனர். எனவே எரிபொருள் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது அவர்கள் உண்ணும் உணவின் அளவை குறைத்துக் கொள்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.